முடியல. புதிய முயற்சிகள, புதிய தொழில தொடங்க முடியல. புதிய வேலைவாய்ப்புகள தொடங்க முடியல. புதிய காரியத்த முயற்சி செய்ய மாட்டேன்றோம். இருக்கிறதே வச்சு சமாளிச்சு, சமாளிச்சு அதையே காத்துக்கிட்டு இருக்கிறோம். தேவ பிள்ளையே எத்தன வருஷத்துக்கு ஒரே சம்பளத்த எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க? அது நல்லாவா இருக்குது? ஒரே சம்பளம் தான் பாஸ்டர். 10 வருஷமா இதே வட்டம் தான். 5 வருஷமா இதே சம்பளமா தான் இருக்கு. இதே வருமானம் தான் இருக்குது. கொஞ்சம் கூட யோசனை இல்லையா? கொஞ்சம் கூட ஒரு முன்னேற்றம் இல்லையே! கொஞ்சம் கூட யோசனை வரமாட்டேது. முன்னேறி போறதுக்கு. அதுவே என்னது யோசிக்க முடியாதபடிக்கு சத்துருவுடைய கட்டுகள். அதெல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில முறிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. உங்கள புதுசா கூட யோசிக்க முடியாத அளவு புதிய எண்ணங்களுக்கு ஏதுவா, புதிய ஆசீர்வாதங்களுக்கு ஏதுவா நுழைய முடியாத அளவுக்கு வருகிற சத்துருடைய போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில கட்டப்படுவதாக. இந்த ஆசா ராஜா போல இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். எத அகற்றணுமோ அகற்றும். உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில காத்திருங்க. இன்னைக்கு அதனால தான் இந்த 7 நாள் உபவாச ஜெபத்த வச்சிருக்கோம். எதுக்கு இது? ஆண்டவருடைய சமூகத்தில உட்கார்ந்து இந்த புது வருஷத்துக்குள்ள நான் புதிய பட்டணங்களை கட்டணும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா! புதிய அரணைப்பான பட்டணங்கள், யூதாவின் பட்டணங்களை நான் கட்டணும் ஆண்டவரே. ரபாலா, ஷாபாலா, கட்டரபா. புதிய புதிய தொழில தொடங்கணும் ஆண்டவரே. ஒரு தொழில நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. 5 தொழிலாவது இருக்கணும். ஷாகடா, தீரபா, லமா, ஹந்தூரா, கடரபா. புதிய புதிய வேலை வாய்ப்புகள உருவாக்கி, புதிய புதிய காரியங்கள செய்து, புதிய வீடுகள கட்டணும். ஒரு வீட்டையே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. 2, 3 வீட கட்டி போடணும். ஆமென். ஆசீர்வாதத்த கர்த்தர் தருவாராக. ஒரே வீட்ட நம்பிக்கிட்டு, ஒரே வீடு ஒரு வீடு கட்டினாலே போதும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் யூதாவின் பட்டணங்கள கட்டு. யூதாவின் அரணப்பான பட்டணங்களையும் கட்டினான் போட்டு கட்டணுமே! நம்ம முன்னேறி என்ன செஞ்சிருக்கோம் தேசத்துல, இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டணுமே! தேவனுடைய பிள்ளைகளுக்குன்ற ஒரு மகிமைய சுதந்தரித்து காட்டணுமே! பரலோகத்துல போய் உட்காரலாம்ன்னு போகாதீங்க. அது எப்பயும் ஆண்டவர் தந்துருவார். அந்த பாக்கியம் நமக்கு நித்திய ஜீவனுக்குன்னு நாம் நியமிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அந்த பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும். ஆனா தேவன் பூமியில நீ எப்படி வாழ்ந்து பார்க்கிறீங்கன்னு கர்த்தர் பார்க்கிறார். நீ பூமியில விசுவாசத்தின் அடிப்படையில என்னை உயர்த்தி, உயர்த்தி மகிமைப்படுத்தி, நான் உனக்கு குடுக்கிற மழையை பெய்ய உன் தேசத்தை நான் மழை பெய்ய பண்ணி, நீ வருகிற கனி குடுத்து, அந்த கனி மூலமா எவ்வளவு தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை கர்த்தர் பார்ப்பார். உங்களுடைய வாழ்க்கை முறைமை நிச்சயமா கர்த்தர் பார்ப்பார். ஆமென். ஆகவே நம்முடைய வாழ்க்கை சைக்கிள் அந்த சைக்கிள்ன்னு சொல்லலாம். ரொட்டீன் இருக்கும் பாருங்க. அந்த ஓட்டம். அது எப்படி இருக்குது? அந்த சைக்கிள் பேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த சைக்கிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை உங்களுடைய ஓட்டம் ஒரு திருப்தி இல்லாத ஓட்டமா, வெறும் சண்டை சச்சரவும், சமாதானமும் இல்ல, புதுசா கூட ஒண்ணும் செய்ய முடியல, எல்லாம் நஷ்டமும், குப்பையுமா இருக்குது அப்படின்னா, நீங்க ஆண்டவர்ட்ட ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே முதல்ல நான் எனக்கு தேவை தேவ சமூகம். செய்ய வே கட்டா கட் பண்ண வேண்டிய காரியங்கள நான் கட் பண்ணணும். உமக்கு பிரியமில்லாத காரியம் என்ன இருக்கு? வீட்டுக்குள்ள பொருள் மூலமா சில